அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்சிக்யூஸ் வேணுன்றவங்களும் வாங்கி படிச்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே டெஸ்ட்டு தனியாக போடுறேன். ஸோ வெட்னஸ்டே டெஸ்ட்டு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க, சார் நான் வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து அந்த கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எம்சிக்யூஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்குமே என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போது மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாலிமர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சிலதை வந்து பிடிஎஃப் ரிசீவ் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக படிச்சாகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஸ்பீடாகவும் இருக்கணும், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டும் போகணும், அதே போல் டெஸ்ட்டும் நிறைய போட்டு பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கணும். மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் படிங்க. டெய்லி மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் ரெகுலராக படிங்க. ஸோ கரெக்டான கைட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்கிட முடியும். ஸோ ஃபைன். இப்போது இன்றைக்கான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் அப்படியே பார்த்துட்டு வருவோம். Let x, d be a metric space and f is a map from x to y defined by f of x equal to d of x, a. For a fixed a belongs to x, then which of the following is true அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து f is continuous at a ன்னு சொல்கிறாங்க, f is discontinuous at a, f is continuous everywhere, f is continuous only at a ன்னு சொல்கிறாங்க, none of this above சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன அப்படின்னா மெட்ரிக்ஸ் ஆர்பிட்ரரி மெட்ரிக் ஸ்பேஸில் மெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிலாம் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மெட்ரிக்ன்றது இட் இஸ் அ மேப் ஃப்ரம் டி கிராஸ் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் டு போஸ் டு 0, infinity போகிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும், நான் நெகட்டிவ் டி ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் கடுதல் 0வாக இருக்கும். அடுத்து வந்து டி ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து எப்போ 0 ஆகும் அப்படின்னா only x equal to 0, x equal to y என்ற கேஸுக்கு ஆகிடும். அடுத்த ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி d of x, y is less than or equal to d of x, z plus d of z, y. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நம்ம மெட்ரிக்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மேப் ஃப்ரம் x கிராஸ் x to close to 0, infinity. இங்கே x வந்து ஒரு நான் எம்ப்டி செட். இதில் நம்ம வேரியஸ் மெட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரீட் மெட்ரிக், அதுக்கப்புறம் யூஷுவல் மெட்ரிக், இது போலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆராக நீங்கள் பார்க்கும்போது டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு பார்ப்பீங்க. ஸோ டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஸோ ஆல்ஃபா டைம்ஸ் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய்னு ஒரு மெட்ரிக் தான். டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இது ஆட் பவர்ஸில் வருது, எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் தான் உங்களுக்கு மெட்ரிக்கு. டி ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சம் ஆஃப் மெட்ரிக்ஸே உங்களுக்கு மெட்ரிக் தான், டி ஒன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் d2 of x, y. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து மெட்ரிக்கில் வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தியரி பார்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்களும் கேளுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேக்கேஜ் போட்டு டோட்டலாக உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் மொத்தமே உங்களுக்கு அவைலபிள் தான். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது கண்டினியூஸ், இது இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் வந்து ஆரில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆரில் பொறுத்தவரைக்கும் யூசர் மெட்ரிக் நீங்கள் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து ரேண்டம் மெட்ரிக்கு, ஆரில் வந்து யூசர் மெட்ரிக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃபைன். இப்போது இது வந்து கண்டினியூஸ் எவ்ரிவேரா, கண்டினியூஸ் ஒன்லி அட் ஏவா, நன் ஆஃப் திஸ்ன்னு சொல்லி கேட்கணும். கண்டினியூஸ் எவ்ரிவேர்னா என்ன அர்த்தம், ஃபார் எவ்ரி எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்துல் வலி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் வந்து less than epsilon நீங்கள் கொண்டு வரும். ஓகே, ஸோ whenever d of x, y is less than delta. ஏன் இந்த இடத்துல அப்சல்யூட் இங்கே d போட்டிருக்கீங்க அப்படின்னா x வந்து டொமைனு, இது வந்து ஒரு ஆர்பிட்ரரி மெட்ரிக் ஸ்பேஸ் வித் மெட்ரிக் வந்து d. ஸோ r வந்து யூசுவல் மெட்ரிக் ரியல் நம்பர், அதனுடைய மெட்ரிக் வந்து அப்சல்யூட் வேல்யூ. ஸோ அதனால வந்து இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கண்டினியூட்டி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரில் தான் பேசுகிறீங்க, அதாவது ஆரில் நீங்கள் கண்டினியூட்டி பார்க்குறீங்க. ஸ்மார்ட் இமேஜ் வேல்யூஸ் எங்கே வையும், mod f of x minus f of y வந்து less than epsilon whenever d of x, y is less than delta. ஸோ இது வந்து டொமைன், இது ஒரு கோடொமைன் செட். ஓகே, ஸோ அதில் இந்த அப்ராக்சிமேஷன் நடந்தால் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இது எப்படி கொண்டு வருது, கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்ராக்சிமேஷன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி இதை ப்ரூவ் பண்ணலான்னு பாருங்கள். ரொம்ப ஒர்த்தி கொஸ்டின் இது ஆக்சுவலாக.
ஸோ இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2-3 வீடியோஸ் நீங்கள் எப்படி படிக்கணும்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாவே அடுத்தடுத்து நீங்கள் ஓனாக படிச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ கண்டினியூட்டி பேசுவோம். ஸோ ரேண்டமாக எடுத்துக்கலாம். ஃபார் எவ்ரி x, y belongs to R எடுத்துப்போம். Now consider mod f of x minus f of y. This is nothing but d of x, a minus d of y can y by definition. கரெக்டா? டெஃபினிஷன் படி நான் இந்த ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து d of x, a வந்து இது இங்கே எழுதிக்கலாம். minus d of a, yன்னு பார்த்துக்கலாம். தப்பு கிடையாது. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கல் ஈக்குவாலிட்டி போட்டால் d of x, y ஏன் இந்த a கட் ஆகிடும். இந்த ட்ரையாங்கல் ஈக்குவாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க, d of x, yன்னு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு சூஸ் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் நீங்கள் கொடுக்குற வச்ச இது வந்து லெஸ் தென் டெல்டா அப்படின்னா டெல்டா எப்சிலானா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் ஆகிடும் லெஸ் தென் எப்சிலான் வந்துடும். ஸோ வென் எவர் டி ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் லெஸ் தென் டெல்டா வேர் டெல்டா ஈக்குவல் டு எப்சிலான் அவ்வளோதான். ஸோ வி சூஸ் டெல்டா இஸ் லெஸ் தென் எப்சிலான், அது எப்சிலான் இஸ் லெஸ் தென் டெல்டா அப்படி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு கேஸ்க்கு நீங்கள் என்ன ஆகிடும், இந்த மேப் வந்து கண்டினியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போது ஸ்டில் எட்ஜ் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேர்ன்றது இங்கே கரெக்ட். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் மெட்ரிக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒரு சிலதை வந்து நீங்கள் ஒரு 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 மேற்பார்வையாக பார்த்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த டெஸ்ட் கொஷின்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு மறக்காது. ஒன்ஸ் படிச்சிட்டிங்க அப்படியே பதிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். இன் ஆர் கமா டி வித் டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ ஆரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யூசன் மெட்ரிக் மேக்ஸிமம் டிஃபைன் பண்ணிடுவாங்க. த மேப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 0 when எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த மேப் வந்து டிஸ்கன்டினியூட்டி எந்த பாயிண்ட் சொல்லி கேட்குறாங்க. இஸ் கண்டினியூஸ் அட் 0, டிஸ்கன்டினியூட்டி 0 பட் கண்டினியூஸ் எவ்ரிவேர், கண்டினியூஸ் எவ்ரிவேர், டிஸ்கன்டினியூஸ் எவ்ரிவேர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை. அப்போ பாயிண்ட் அட் 0ல கண்டினியூஸ் செக் பண்ணணும்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0க்கு வரணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா இது லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவல் ஆகும். பட் லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் எடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ 1க்கு ரீச் ஆகிடும். ஸோ லிமிட் வந்து இந்த இடத்துல யூனிக்காக வராது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுது. நீங்கள் இதுக்கு கிராஃப் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் நான் ஜீரோ பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் வேல்யூ 1, ஸோ 0 பாயிண்ட்டுக்கு 0, எக்ஸ் நான் ஜீரோ பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் வேல்யூ என்னது உங்களுக்கு 1. ஸோ இப்படி இருக்கும். இந்த ஜம்ப் இந்த இடத்துல விழுந்துடும். ஓகே, ஸோ அப்படின்னும் போது இந்த மேப் வந்து கண்டினியூஸ் எந்த எக்ஸப்ட் 0 அப்படின்னும் போது டிஸ்கன்டினியூட்டி அட் ஈக்குவல் டு 0 பட் கண்டினியூஸ் எல்ஸ்வேர்ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது போல் ஒரு சிலது நீங்கள் கிராஃபாகவும் தெரிஞ்சுக்கணும், ஒரு சிலது சீக்வன்ஸ் வேணும் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கோல்டுபெர்க் புக்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்வன்ஸ்லேயே முடிச்சிருப்பாங்க. ஓகே, கண்டினியூட்டியை வந்து ஒரு சிலது வந்து மெட்ரிக் யூசன் மெட்ரிக் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து லெட் எக்ஸ் கமா டி பி மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் பாயிண்ட் ஏ பிலாங்ஸ் டு எக்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா என்ன ஸ்டேட்மெண்ட் எவ்ரி எப்சிலான் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட் இந்த இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ ஆகும். ஓகே, ஸோ எவ்ரி எப்சிலான் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட் ஸோ இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா இஸ் லெஸ் தென் டெல்டா. ஏன் இது வந்து நான் நெகட்டிவ் வருது அப்படின்னா இது ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0, அது நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். விச் இம்ப்ளைஸ் டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா இல் இஸ் லெஸ் தென் எப்சிலான். ஸோ இது போல் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்பேன். ரெகுலராக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி நம்ம பாலினாமியல் முடிச்சுட்டு வந்து பார்க்குற கண்டென்ட். ஸோ இன்னும் இருக்குது, இந்த கண்டென்ட்லாம் கொடுப்பேன் அடுத்தடுத்து. ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கண்டென்ட்டை கொடுக்கும்போது நீங்கள் வந்து 10 நோட் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஸோ வந்து ரியல் தனியாக போட்டுக்கணும், லேப் கிளாஸ், ஓடி, பிடி, அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி, ஸோ இது ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், நீங்கள் படிக்கணும். கொடுக்குற வீடியோஸை என்ன ப்ளே ஆனாலும் இது எந்த கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், அந்த கண்டென்ட் நோட் போட்டு எழுதணும். ஸோ என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் கோர்வையாக எழுதணும். ஸோ இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 20 கீ பாயிண்ட்ஸ்னாச்சும் உங்களுக்கு மாட்டியிருக்கும். அது கரெக்டாக யோசிச்சு எழுதினா உங்களுக்கு கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஓகே, ஸோ அது கூடவே இந்த எம்சிக்யூஸ் வச்சு படிங்க, உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து என்னுடைய கிளாஸஸ்க்கு நீங்கள் என்னுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.